அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியினுடைய விவாதம் என்பது திரு அண்ணாமலை அவர்கள்தான் பேசுபொருளாக மாறியிருக்கிறார். பொள்ளாச்சியில் முதல் மாநாடு நடந்து முடிந்திருக்கிறது. திரு அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்கிறார். அந்த பேச்சின் ஊடாக சில அரசியல் பாதைகள், அவர் எந்த பாதையில் பயணிக்கப் போகிறார் அப்படின்றதுக்கான விதைகளை விதைத்திருக்கிறார். விஜய், உதயநிதி, இதில் யாருக்கு முதன்மை குறிவைக்கிறார் அண்ணாமலை? இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பத்திரிகையாளர் திரு ஜீவ சகாப்தன் அவர்கள், வணக்கம் திரு ஜீவா. அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள், வணக்கம். வில்சன் அவர்கள், வணக்கம் வில்சன். அரசியல் விமர்சகர் கண்ணன் அவர்களும் இணைந்திருக்கிறார், வணக்கம் திரு கண்ணன். ரவீந்திரன் துரைசாமி, உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். முதல்ல அண்ணாமலை பேச்சு, அதை டீகோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவரோட அரசியல் எதை நோக்கி போகுது, எப்படி புரிஞ்சுக்கிறது? அவர் ஒரு டால் பொலிட்டிக்ஸ் பண்ண நினைக்கிறாரு. பிஜேபியில் இருந்தால் எலி வேட்டைக்கு தான் போக முடியும், நாம புலி வேட்டைக்கு போகணுங்கிற அடிப்படையில் அவர் தன்னோட வீகத்தை தகவமைச்சு போறாரு. அந்த வகையில் அவர் 2031 தான் முதல்வர்ங்கிற அந்த இதுக்கு என்னென்ன இஷ்யூஸ் எடுக்கணுமோ அந்த மாதிரிப்பட்ட இஷ்யூ எடுத்து ஒரு ஃபார்பெட்ஜ்டு ஒரு 4.25 வருஷம் இருக்குது. பட் இப்பவே அந்த லாங் ஸ்டாண்டிங் ஸ்கீம்ல தான் அவர் தன்னை தகவமைத்து கொண்டு போறாரு. குறிப்பா போதை இல்லாத தமிழகங்கிற ஒரு பாயிண்ட் எடுக்கிறாரு. இப்போ அதிமுக ஆட்சியில் போதை இருந்தது, டாஸ்மாக் இருந்தது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் டாஸ்மாக் இருந்தது. இப்ப 4 கட்சி கூட்டணி ஆட்சி, தவேகா, காங்கிரஸ், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், விசிகா கூட்டணி ஆட்சியிலையும் தவேகா தலைமையிலான கூட்டணி ஆட்சியிலையும் இன்னைக்கு டாஸ்மாக் இருக்குது. அப்போ அவர் போதை இல்லாத தமிழகம்னு சொன்னா 2031 மற்ற இதுவரை ஆண்டவர்களும் ஆளக்கூடியவங்களும் போதை உள்ள தமிழகத்தை நடத்தினாங்க, நான் போதை இல்லாத தமிழகத்தை நிறுவ போறங்கிறதுல ஒரு இஷ்யூ ஆட்டு அந்த ஆல்கஹால் இதை சசிகாந்த் அந்த ஒரு பெரிய ஒரு ஜெயலலிதா அம்மையார் காலத்திலே ஒருத்தர் இறந்தார்கள். அந்த ஒரு லாங் ஸ்டாண்டிங் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூவை தனக்கு மெயின் இஷ்யூ ஆட்டு அவர் எடுக்கிறார். அதைத்தான் அன்னைக்கு அவர் இண்டிகேஷனை காட்டியிருக்கிறாரு. இதுலதான் திரு அண்ணாமலை, இதற்கு முன்பு இருக்கிற அண்ணாமலை அப்படின்றது கடுமையா திமுக எதிர்ப்பாளராக இருந்தார். அதுக்கப்புறம் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேசக்கூடியவராக இருந்தார். இப்போ அவர் போதை இல்லா தமிழகம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அப்படின்னா இதற்கு முன்பு அப்படி பரிச்சாத்த முயற்சியெல்லாம் இருக்கு. திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதே பாணியில தான் முன்னெடுத்தாங்க. கிட்டத்தட்ட விமர்சகர்கள் என்ன இது ஒரு என்ஜிஓ பாலிடிக்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்லாம் சொன்னாங்கல்ல. ஏதோ புதுசா வரல அண்ணாமலை, அவருக்கு பழைய பாணின்னு ஒன்று. அன்புமணி ராமதாஸ் சபார்டினேட் போல்சாட்டு தோல்வி அடைஞ்சுக்கிட்டு அதற்கு பிறகு மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு அவங்க எடுத்த 6 விழுக்காடு ஓட்டையோ வன்னியர்கள் மத்தியில் அந்த அக்செப்டன்ஸை நிரூபிச்சு காட்டினார். அவரோட நோக்கம் ஒட்டுமொத்த தமிழகம்னாலும் கூட அவங்க ஏற்கனவே அவங்க தனிச்சு நின்று தங்களோட லிமிட்டட் பலம் என்னங்கிறத 89, 91, 96 ஒரு பகுதியில் செல்வாக்கான தலைவர்கள் நிரூபிச்சாங்க. அந்த செல்வாக்க நிலைநாட்டதுக்கு தமிழகம் முழுவதும் தான் கேண்டிடேட் போட்டு ஒரு ஹோப்பை கொடுத்து அந்த பகுதியில் பழைய செல்வாக்க நிரூபிச்சிட்டாங்க. இன்னைக்கும் அன்புமணி ஒரு போல்ஸா இருக்கிறாருன்னா 89, 91, 96 அவங்க தனிச்சு போட்டிட்டு எடுத்த வாக்க அவர் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணிங்கிறதுல எடுத்தனால தான் இருக்கிறாரு. ஸோ அதை தாண்டி இன்னைக்கு அண்ணாமலைக்குள்ள இந்த ஈர்ப்புங்கிறது ஊடகங்களோட வீசுனாலும் சரி, இன்னைக்கு அவரை நம்பி தமிழ்நாடு ஃபுல்லா இப்போ ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 10 எம்எல்ஏ கேண்டிடேட்டுக்கு ஆள் இருக்கிறான். எம்எல்ஏ கார்பரேஷன் அவர் நின்னா நார்வேல் கார்பரேஷனுக்குள்ள இல்ல. திரு ரவீந்திரன் துரைசாமி, இந்த கணக்குகள் எல்லாம் தவிடுபடி ஆயிடுச்சு. எப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரு விஜய் அவர்களுக்கு கேண்டிடேட்டே இல்லை அப்படின்லாம் சொல்லி அது 26 அடிச்சு நொறுக்கப்பட்டுருச்சு. நான் கேட்பது, அவர் எந்த பாதையில போகிறார், யாரை குறி வச்சு அடிச்சு விளையாட போறாருன்னு கேட்கிறேன். விஜயின் வெற்றி தான் அண்ணாமலைக்கு காரணம். 10 வேட்பாளர்கள் இங்க வாராருன்னு சொன்னா அரசியல், வியாபார அரசியல், அக்குமுலேட்டிங் பவர், அமாசிங் வெல்த் தான் மாடர்ன் பொலிட்டிக்ஸ் வார்த்தையை நான் பலமுறை சொல்லியிருப்பேன். அப்ப நம்ம விஜய மையமா வச்சு 108 பேர் ஆளாயிட்டாங்க. நம்ம பக்கத்தில் இருந்தவங்க 3ஆவது தான் வருவாருன்னு எடுத்த இடத்துல சீட் கன்வெர்ட் பண்ணுவாராங்கிற இடத்துல சிங்கிள் லார்ஜஸ்ட் சீட்டை கன்வெர்ட் பண்ணி அவங்க நம்பர் 1ங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. 108 பேர் அங்கே வந்துட்டாங்கன்னா அவர் பக்கத்தில் எம்எல்ஏ ஆனவருக்கு தெருவிலே 2 பேர் அண்ணாமலை பின்னாடி போனால் நம்ம தலைவர் ஆயிரலான்னு சொல்லும் போது அந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ள
10 பேருக்கு குறையாம அண்ணாமலை பின்னாடி நம்ம தலைவர் ஆயிடலான்னு ஆட்கள் நகர்றாங்க. ஆனா நீங்க ஒரு அரசியலை முன்வைக்கணும். இவர் ஒரு பாஜக திரு மோடி அவர்களின் அணுக்க தொண்டரா அறியப்பட்டதிலிருந்து தான் அவர் வரார். இப்ப நான் கேட்பது 35 விழுக்காடு விஜய் தனிச்சே வாங்கியிருக்கிறாங்க, ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு, அடுத்து திமுக இருக்கு, அடுத்து அதிமுக இருக்குல்ல, இவர் எந்த பாதையில் போய் எந்த அரசியலை பிடிச்சு அவர் தன்னை பொசிஷன் பண்ண போறாருன்னு கேட்கிறேன். திங்ஸ் ஆர் நாட் டெலிபரேட்லி மேட், சிம்பிளி அக்கர்ட். ஒரு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு. அன்னைக்கு 2031 அவருக்கு சாதகமான சூழ்நிலை எப்படி இருக்குங்கிறதா எங்க இஷ்யூ. இப்போ அவர் என்ன நினைச்சாங்க, எல்லாரும் பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே அவர் வருவார்னு நினைச்சாங்க. நான் தான் வரக்கூடாதுங்கிறத அவர்கிட்டயே தெளிவாக ஆர்கியூ பண்ணேன். மோடிக்கு எதிராக எந்த சூழ்நிலை நீங்க வரக்கூடாது, அது உங்களுக்கும் டெட்ரிமெண்டலாக முடியும், உங்க மேல உள்ள பற்றுதல் உள்ளவங்க மோடி மேலேயும் பற்றுதலாக இருக்கிறாங்கிறத தெளிவாக அவர்கிட்ட சொன்னேன். பாஜக தலைமையிட்டு அந்த கருத்தை சொல்லும் போது பாஜக தலைமையும் அவரை பொறுத்த அளவில் 29 நமக்கு எதிராக வந்துடக்கூடாது, ஸ்டேட் பாஜகவை விட அண்ணாமலையை டெல்லி பாஜக மதிக்கிறாங்க, இது உண்மை. அந்த வகையில தான் கட்சியை விட்டு போறவருக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அப்பாயின்மெண்ட் கொடுத்து பார்த்து பேசினாங்க. ஸோ அந்த இதுக்கும் பிறகும் அவர் ஒருவேளையில மக்களவை தேர்தலில் ஒரு முடிவெடுத்து வந்துருவாரோங்கிற ஒரு எண்ண ஓட்டம், அது அவருக்கே ட்ரீட்மெண்டலா முடியும், மோடிக்கும் அது நஷ்டமா முடியுங்கிற பார்வை என்பவர்கள் இருக்கும்போது இன்னைக்கு தெளிவா 2031 தான் தன்னோட இது. அந்த இடம் தான் நான் தலைப்பே வைக்கிறேன். இப்போ ஒரு புறம் விஜய் இருக்கிறார், இப்போ விஜய்க்கு மாற்றாக இவர் தான் அப்படின்னா இப்போ அவர் பாராட்டுறார், புதுசாக வந்திருக்கிறாங்கன்னு 1 வருஷம் டைம் கொடுக்குறார். இது விஜய் தாவேக்கா ஆட்சி வேறு உன்றட்டும் அப்படின்னு கொடுக்குறாரு. அப்படின்னா விஜய்க்கு இணக்கமா இருக்கணும்னு நினைக்கிறாரா, இல்ல பழையபடி திமுகவே அட்டாக் பண்ண யாரை எதிர்க்க போறாரு? அல்ல, அவரோட கால்குலேஷன் படி விஜய்க்கு விழுந்த 35 விழுக்காடு வாக்குல அவர் சிஎம் கேண்டிடேட்டா இல்லைங்கிறதுனாலயே மிக கணிசமான வாக்குகள் இருக்குன்னு அவரு கணக்கு போடுறாரு. ஏன்னா அவரு 2026 அவரை சிஎம்மா சொல்லி கூட்டணி வேண்டாங்கிற ஒரு இதுக்குள்ளதான் அவரு முடிவெடுத்தாரு. அதற்கு தலைமை என்டிஏக்குள்ள ஒரு 20 விழுக்காடு உள்ள எடப்பாடி பழனிசாமி வேணும், ஒரு நமக்கு காங்கிரசுக்கு ஒரு கூட்டணி வாய்ப்பு இருக்கும்போது நமக்கு அதிமுக வேணுங்கிற முடிவு எடுக்கும் போது அவர் தலைவர் போஸ்ட்ல இருந்து ரிசைன் பண்ணி போக வேண்டிய சூழ்நிலை ஆகுது. அவருக்கு கணக்கு நாம தனிச்சு நின்று இருந்தோம்னா 26 மிக கணிசமான வாக்குகள் பெற்றிருப்போம். விஜய் 35 போயிருக்க மாட்டார். அவரோட கணக்கு அதுதான். அது விஜய்க்கு ஒரு வாய்ப்பா இருந்தது. இப்போ விஜய் கிட்ட இருக்கக்கூடிய வாக்குல நாம சிஎம் கேண்டிடேட்டா வரலங்கிற ஒரு எண்ண ஓட்டத்துல வாக்களிச்சவங்க விஜய்கிட்ட இருக்கிறதா நீங்க சொல்றது. அப்போ தாவேக்கா ஒரு திட்டம் போட்டாங்க, அதிமுகவை விமர்சிக்காமையே அதிமுக வாக்குகளை வாங்கணுன்றதுக்கான ஒரு பிளான் இருந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் விஜயை விமர்சிக்க போறது இல்லை, அந்த 35ல இருந்து ஒரு ஷேரை வாங்கணுன்ற தன்மையா? அதுல 35 விழுக்காடு மக்கள் ஒரு தலைவரை ஏற்றுக்கிறாங்க, அதுவும் எந்த கட்சியிலையும் இல்லாம இண்டிவிஜுவலா ஒரு என்டிஆர் மாதிரி ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அப்போ அவரை 2 மாசத்துக்குள்ள விமர்சிக்கிறதுல அண்ணாமலைக்கு என்ன லாபம் இருக்க முடியும்? அது அண்ணாமலை அப்படி ஒரு விமர்சனம் பண்ணி ஒரு ஆன்டி டிவிகே பண்ணாருன்னா அவருக்குள்ள குட்வில்ல விஜய் எதிர்ப்புங்கிற லெவல்ல நெகட்டிவா பண்ணாருன்னா அது இன்னைக்கு களத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கும் அடுத்து எடப்பாடிக்கும் சீமானுக்கும் பாஜகவுக்கும் தானே லாபமா போகும். அவர் ப்ரோ டிவிகே சாஃப்ட் டிவிகே பாசிட்டிவா பண்றாரு. இப்போ ஏன்னா அந்த வாக்குகள் தான் விஜய் வச்சிருக்கிற அந்த 35% தான் கையை வைக்கணும். நிச்சயமா அதுல எக்ஸிஸ்டிங் பார்ட்டியை தாண்டி புது லீடரா வந்த விஜய்க்கு 35 பேர் போடும்போது நாம ஒரு சிஎம் கேண்டிடேட்டா இல்லாததும் அந்த 35 ஜம்ப் பண்ணதுக்கு ஒரு காரணங்கிற எண்ண ஓட்டம் அண்ணாமலைக்கு தெளிவா இருக்குது. மேலும் இப்ப விஜய் எதிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அவருக்கு தேவையில்லை. அவரு 31 தான் கலன்னு சொல்லும் போது இப்ப இதை ஆரம்பிச்சிருக்கிறாரு. இதே மாதிரி தமிழகம் முழுவதும் எல்லா பகுதியிலும் ஆரம்பிப்பாரு. அவரை நம்பி களங்கானதுக்கு நிறைய பேர் பெட் கட்டதுக்கு தமிழ்நாட்டில் உருவாயிட்டாங்க. கண்ணெதிரா நமக்கு அது தெரியுது. இல்ல கண்ணெதிரன்னு இல்ல, அதெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி அது நடந்த பிறகுதான் தெரியும். நீங்க உங்களுக்கு இருக்கு போன பிறகுதான் ரிசல்ட் வந்த பிறகுதான் தெரியும். அது உண்மை, நான் அது மறுக்க வரல. அது உங்களுக்கு கிடைக்கிற தகவல் அப்படி இருக்கு, அப்படி இருக்கலான்றது. திரு கண்ணன், இப்போ திரு அண்ணாமலை அவர்களோட அரசியல்னா இப்போ களத்தில் இருக்கிறவங்க, இப்போ விஜய் ஒரு புறம் இருக்கிறார், திரு ஸ்டாலின் அல்லது உதயநிதி அவர்கள், திரு எடப்பாடி பழனிசாமி, இன்னும் நிறையெல்லாம் இருக்கிறாங்க. இப்போ விஜய் அவர்களை பாராட்டுவதற்கு கூட்டணி கட்சிகள் அப்படின்னு வந்தாச்சு. இப்போ விஜய் பேசாட்டி கூட கூட்டணி கட்சிகள் பேசுகிற இடத்துல இருக்கிறாங்க. அதிதீவிர எதிர்ப்புன்னு திமுக இருக்கு, அதிமுக இருக்கு, திரு சீமான் கொஞ்சம் ஒரு சாஃப்ட் பேடலிங் தான். இதில் அண்ணாமலை எங்கு பொசிஷன் பண்ணி எந்த வாக்குகளை வாங்க போறாங்கன்றது ஒன்று, யார் இடத்துக்கு குறி வைக்கிறார்ன்றது நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அண்ணாமலை ஒரு சுயம்பு, அதில் எந்த சந்தேகமும் நமக்கு வேண்டாம். ஆனால் அதிகபட்சம் அவர் இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க சீமானாக மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருப்பதாகத்தான் நான் எண்ணுகிறேன்.
எங்கெல்லாம் அதிருப்தி இருக்கோ, எங்கெல்லாம் ஒரு புதிய அரசியலை எதிர்நோக்கி இருக்கிறார்களோ அவர்கள் அவர் பக்கம் சாய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது அனைத்து கட்சியிலும் இருக்கக்கூடிய அந்த கட்சிகளை பிடிக்காதவர்கள் ஒரு புதிய நம்பிக்கையை தேடிக்கிட்டு இருக்கவங்க அவங்க இங்கே போகலாம். அதில் பெரிய சிக்கல் என்னென்னா, பெண்கள் அவர் பக்கம் இருக்காங்களா அப்படின்றது ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் நம்முடைய தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 50களில் இருந்தே திரைத்துறை அதனுடைய ஆக்கிரமிப்பும் அதனுடைய ஆளுமையும் அதை வந்து எதிர்கொள்றதுக்கு பல அண்ணாமலைகள் வேணும். அதனால் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அவர் வந்து தாவேக்காவை எல்லாரையுமே வந்து எதிர்க்கிற ஒரு நிலைக்கு போவார் அப்படின்னு தான் நான் எல்லாரையும் எதிர்க்க கண்டிப்பாக எதிர்ப்பார். அவர் வந்து அந்த சொல்றேன், சீமான் யாரோடவும் கூட்டணி வச்சுக்கல, ஓகே, தனியாக ஒரு தமிழ் தேசியம் பேசுகிறார். இவர் என்ன சொல்றார், நாம வந்து தமிழகத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தணும், அதுதான் ஜாதி வேண்டான்றாரு, தேசியம் இதிலெல்லாம் போய் நாம அடப்பட்டுக்க கூடாது அப்படின்றார். அப்போ ஒரு புதிய தத்துவத்தை தமிழகத்தை முன்னேற்றுவது மட்டும்தான் அதை நான் பண்றேன், எந்த விதமான சாயமும் கிடையாது, ஜாதி கிடையாது, மதம் கிடையாதுன்றார். இப்போ அவர் மதம் கிடையாதுன்றதை நம்ப முடியுமான்றது ஒரு கேள்வி. ஏன்னா அவருக்கு பழைய பின்னணி இருக்கு. ஆமா, அதனால அவர் எடுத்த நிலைப்பாடு அதை பார்க்கணும். அதனால சிறுபான்மையினர் அவர் பின்னாடி எவ்வளவு பேர் போவாங்கன்றது இருக்கு. பெண்கள் ஒரு பக்கம், இளைஞர்களை அவர் ஆற்றுப்படுத்துகிற ஒரு வசீகரம் அவரிடத்தில் இருக்கிறது. ஆனால் ஆளுமை மிக்க திரை வசீகரத்திற்கு முன்பாக எத்தனை அண்ணாமலைகள் தோன்ற வேண்டும் என்பதுதான் கேள்வி. அப்போ கிட்டத்தட்ட ஒரு சபார்டினேட் அந்த ஃபோர்ஸா தான் இருக்கு, ஒரு மெயின் ஃபோர்ஸா எனக்கு அப்படித்தான் ஒரு சவால் ஒரு அதாவது இது வந்து இரு கட்சி அரசியல் தமிழகத்தில் எப்போ இருந்திருக்கு. 50களில் இருந்தே அப்படித்தான் தமிழக அரசியல் இருந்திருக்கு. இடையில விஜயகாந்தோடைய வருகை வந்த பிறகு உங்களுக்கு ஒருவேளை 3 கட்சி அரசியலோ அப்படின்ற ஒரு சின்ன ஒரு மயக்கம் இருந்துச்சு நமக்கெல்லாம். அந்த மயக்கம் வேகமாக போயிடுச்சு. இப்போ மீண்டும் உங்களுக்கு 2024 பிறகு, இந்த கடந்த தேர்தல்களுக்கு பிறகு தெளிவாக மீண்டும் தமிழகம் இரு கட்சி அரசியலுக்கு மாறிவிட்டது. தாவேகா எதிர் திமுக. அப்படிதான். ஆமா, ஓகே. ஓ, அப்ப இவருக்கான ஸ்பேஸ் என்ற இடத்துல அதுதான் சொல்றேன், ஒரு வளர்ந்த சீமானாக ஒரு விஜயகாந்தாக இவர் உருவாவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதே ஒழிய அவர் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு 3வது சக்தியாக அல்லது 2வது சக்தியாக ஒரு எதிர் சக்தியாக ஆளும் கட்சிக்கோ எதிர்ப்பாகவோ வருவார் என்ற எண்ணம் எனக்கு இல்லை. இதுல ஒரு குறிப்பா யாரெல்லாம் மாற்று அப்படின்னு வராங்களோ இருக்கிற எக்ஸிஸ்டிங் செட்டப்பை அடிச்சு விளையாடுவாங்க. இப்போ புதுசா ஒரு மாற்றுன்னு சொல்லி தான் புதிய அரசு வந்திருக்கு, திரு விஜய் அவர்கள் வந்திருக்கிறாங்க. நீங்க விஜய் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து, அதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா விஜய் கடுமையா அட்டாக் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் முதல்வர் ஆன பிறகு திரு அண்ணாமலை அவர்களோட போக்குகளை பார்த்தா ஒரு மென் போக்கு தான் இருக்கு. இப்போ கூட வந்து மற்றவங்கெல்லாம் கிரிட்டிசைஸ், பாஜக அதிதீவிரமாக கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கு. இவர் இப்போதான் வந்திருக்கிறாங்க, இவங்களெல்லாம் நம்ம தான் தூக்கி விடணும். எல்லாரும் 6 மாதம் தான் ஹனிமூன் பீரியட், இவர் 1 வருஷம் அளவுக்கு கொடுக்குறார், பாராட்டி பேசுறார். பாஜக கோயில் நிலங்கள் விவகாரத்தில் எதிர்க்கிற ஒன்றுல இவர் தாவேகாவுக்கு ஒரு ஆதரவு 50-50 ஸ்டாண்ட்லாம் எடுக்கிறார்ல. ஏன் அந்த மென்போக்கு தாவேகாவுக்கு? இல்ல அவங்களுக்கு தான் மாற்றுனா அடிச்சுதான் ஆடணும். ஒரு மென்போக்கு போயிட்டு என்ன செய்ய போறாரு? இல்ல அவர் பக்கம் இருப்பது வந்து காலம், அவர் பக்கம் இருப்பது வயது. ஒரு 10 ஆண்டுகள் நம்முடைய முதல்வரை விட இளையவர். அதனால அவருக்கு ஒரு 10 ஆண்டு காலம் இன்னும் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். தாவேகாவை எதிர்த்து அரசியல் இப்ப பண்றது வந்து தற்கொலை அரசியல். அதை ரொம்ப வேகமா திமுக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இன்னொரு திமுகவா அவர் உருவாவார். ஏற்கனவே திமுக இந்த அரசு பண்ற எல்லாத்தையும் குறை சொல்றதுக்கு திமுக இருக்காங்க. அவங்க ஒரு தீவிரமாக தாவேகா எதிர்ப்பு அரசியலை கையில் எடுத்திருக்கிறார்கள். அதுல அவர்களுக்கு ஏகபோக உரிமை இருக்கு, ஏன்னா அவங்க விழுந்துட்டாங்க. தாவேகாவும் திமுக எதிர்ப்பு அரசியலை கடுமையாக செய்கிறது. அதனால தான் அதிமுக கரைந்து அங்க போய் சேர்றத பார்க்கிறோம். இதுல எங்க இருக்கு சீமானுக்கு இடம்? சாரி, எங்க இருக்கு இவருக்கு அண்ணாமலைக்கு இடம்? இப்போ நீங்கள் சொல்வது மாதிரி இப்போ நம்ம உதாரணத்துக்கு பாமகவே எடுத்துட்டா, பாமகவும் தமிழர் நலன் சார்ந்து தான், ஒரு சாஃப்ட் தான். நாங்கள் வந்து பாராட்ட வேண்டிய இடத்துல பாராட்டுறோம், கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கிறோம்னா, அப்போ அவங்க அண்ணாமலை எங்கே போய் பாமக ஸ்டாண்ட்லேயே தான் இவரும் போறாருன்னா எந்த இடத்துல என்ற இடம் தான் இருக்கு. பாமகவுக்கும் அண்ணாமலைக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்னன்னா, பாமக அவர்கள் அப்படி இல்லைன்னு சொன்னாலும் ஒரு வகுப்பை சேர்ந்த ஒரு கட்சின்ற மாதிரி, ஒரு வகுப்பை முன்னிலைப்படுத்துகிற கட்சின்ற மாதிரி ஆயிடுச்சு. இவருக்கு அந்த மாதிரி இருக்கா இல்லையான்றது காலம் நமக்கு சொல்லும். ஓகே ஜீவா, நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? ஒரு குழப்பம் இருக்கு.
ஆனா ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்றது 2026 விஜய் வரவு அண்ணாமலைக்கு கூடுதல் நம்பிக்கையை கொடுத்துருக்கு. அவங்க எல்லாத்தையும் உடைச்சிட்டு வந்ததுனால அப்படின்றது. அதனால திங்ஸ் சிம்பிளி அக்கர்டு அப்படின்றார். அது இயல்பா நடக்கும், அதுக்காக அண்ணாமலை காத்திருக்கிறார் அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா? ஏன்னா இப்போ அவர் பேச்சுல திமுகவை கிரிட்டிசைஸ் பண்றார். ஒவ்வொருத்தர் பேர்லையும் கடனை வச்சுட்டு போயிருக்காங்கன்னு திராவிட கட்சிகள் மீது அவருக்கு ஒரு விமர்சனம் இருக்கு. தாவேகாவோட ஒரு இணக்கப்பாடு இருந்ததுன்னா அப்படி ஒரு சாஃப்ட் டோன் எடுத்துட்டு விஜய்க்கு எப்படி மாற்றா வர முடியுன்ற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ ஒரு புதிய கட்சியை ஆரம்பிக்கிறவங்க ஆளுங்கட்சியை விமர்சிக்காம கட்சியை வளர்க்க முடியாது. தோத்து போன கட்சியை போய் நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு தொடங்குறது அது கட்சியை வளர்ப்பதற்கான மெத்தடா இருக்காது. அதுக்கு தான் விஜயே இருக்கிறாரு. திமுகவை அட்டாக் பண்றதுக்கு விஜயே இருக்கிறாரு. அண்ணாமலை அப்படிங்கிறவர் யாருன்னா, சார் ஒரு விஷயம் அழகா சொன்னாங்க. விஜய்யினுடைய கிடைத்த வாக்குகள், அவருக்கு பின்னால் திரண்ட அந்த இளைஞர்கள் அண்ணாமலைக்கு உண்மையில நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கு. இங்கு திராவிட கட்சிகளின் பேட்டர்ன் இல்லாத ஒரு கான்செப்ட் தமிழ்நாட்டில் உருவாயிருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையை விஜய் தான் அண்ணாமலைக்கு தந்திருக்காரு. அதைத்தான் சார் சொன்னாங்க. அதை நான் 100 விழுக்காடு ஏத்துக்கிறேன். திராவிட கட்சிகளுக்கு மாற்றா ஒரு களம் ஆமா, தாவேக்காங்கிறது திராவிட கட்சி பேட்டர்னுக்கு மாற்றான இதுதான். அது அவங்க பெரியாரு பாஜக எதிர்ப்புன்னு சொன்னாலும் அந்த மாதிரி எந்த நடவடிக்கையும் தாவேக்காட்ட கிடையாது. ஸோ பாஜகவை பொறுத்தவரையும் ஆளுநரை எதிர்க்காத, நடுவண் அரசை எதிர்க்காத, பாஜகவை விமர்சிக்காத, இந்துத்துவாவை விமர்சிக்காத, குர்பானி என்றவுடன் போராட்டம் செய்யாமல் திருப்புரங்குன்றம் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய, நம்ம விஷயத்தை எல்லாத்தையும் செஞ்சக்கூடிய ஒரு செல்ல தம்பி, ஒரு நம்ம பிள்ளை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் வந்துருச்சு. அந்த நம்பிக்கை தான் பாஜக என்ன பார்க்குது, அண்ணாமலை போன்றவர்கள் வரட்டும்னு நினைக்கிறாங்க. இப்போ அண்ணாமலை பேசியிருப்பது ஒரு திராவிட, அவர் எப்போவுமே பாஜக பேட்டர்ன் தான். இப்போ அவர் எடுத்திருப்பதுங்கிறது இந்த பேட்டர்னை கண்டினியூ பண்ண வைக்க டெல்லி ட்ரை பண்றாங்க. இல்ல இப்போ ஜீவா, அரசியல்ல ரொம்ப முக்கியமானது பொசிஷனிங். உங்களை எந்த இடத்துல பொசிஷன் பண்றீங்க? நீங்க நண்பர்களை கூட அப்புறமா சொல்லலாம், உங்களுடைய எதிரியை நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும். அரசியல் அதுதான் ரொம்ப முக்கியம். யாருக்கு எதிராக நான் களமாட வந்தேன்? நீங்க அது திரு எம்ஜிஆர் அவர்கள் எடுங்க, ஜெயலலிதா அவங்களை எடுத்துக்கங்க, ஏன் விஜய் அவர்களை கொள்கை எதிரின்னு ஃபிக்ஸ் பண்றாங்க. அதை தாண்டி நான் திமுகவை தான் எதிர்க்க போறேன் அப்படின்னு சொல்றப்ப அண்ணாமலை எங்கு பொசிஷன் பண்றாருன்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல, அண்ணாமலை அவர்கள் அந்த விஜய்க்கு வந்த வாக்குகள் தாங்க அவருக்கு நம்பிக்கை தந்திருக்கு. நம்மை போன்றவருக்கு தமிழ்நாட்டில் இடம் இருக்குங்கிற நம்பிக்கை கொடுத்ததே விஜயோட ஓட்டு தான். இப்ப பாருங்க, அவர் திருப்பியும் திமுகவை திட்டும் போது விஜய்க்கான வாக்குகள் தான் பிரியும். இவருடைய அரசியல் பேட்டர்ன் அப்படிங்கிறது திராவிட கட்சிகளுக்கு எதிரான ஒரு பேட்டர்ன் தான், வேற ஒன்றும் இல்லை. இப்ப இவர் விஜய் வாக்குகளை பிரிக்க வந்திருக்கிறார். கண்டிப்பா விஜய் வாக்குகள் தான் பிரிக்கும். அந்த பொலிட்டிக்கலா இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு திராவிடம், இடதுசாரி, இந்த தத்துவங்கள் எல்லாம் பூமர் என்று சொல்லக்கூடிய கூட்டத்துக்கு அண்ணாமலை இன்னொரு கவர்ச்சி முகம். விஜய்க்கு முன்னாடி தமிழ்நாட்டில் அண்ணாமலை கவர்ச்சி முகம் இல்ல. அந்த இடம் தான் திரு கண்ணன் அவர்கள் சொன்னது கவர்ச்சி வசீகரத்துக்கு வேற. அது இந்த வசீகரம்ன்றது தமிழ்நாடு அரசியலோடு இது திரை பின்புலத்தோடு சேர்ந்ததா இருக்கு. நீங்க பெண்கள், நீங்க ஒரு தலைவர் நீங்க முதல் இடத்துக்கு வரணும், பெருங்கொண்ட தலைவர்னா பெண்கள் இல்லாமல்லாம் வர முடியாது. அங்க திரு கண்ணன் அவர்கள் சொல்றாரு, அண்ணாமலை இன்னொரு இடம் சீமான்ற அந்த இடத்துக்கு தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர இந்த இருதுருவ அரசியல் ஏற்கனவே தாவேகா திமுகன்னு வந்துருச்சு, இதுக்குள்ள அவர் எங்க வருவாருன்னு கேட்கறதுக்கு இல்ல. அப்படி ஒரு மெயினான இடத்துக்கு வருவாரோ இல்லையோ, ஆனால் இப்ப இருக்கக்கூடிய அந்த வாக்குகளை அவர் பிரிப்பார். அவர் ஏற்கனவே விஜய் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய திமுக எதிர்ப்புங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அந்த வாக்குகளை பிரிப்பார். ஏற்கனவே இவரும் திமுக எதிர்ப்பு செய்தவர் தான் அண்ணாமலையும். அவருடைய பிரதான அரசியல்ங்கிறது திமுக எதிர்ப்பு மட்டும்தானே. எது மட்டும் இல்லை, இப்போ அவர் பேசும்போதே நான் ஒரு இந்து, வீட்டுக்குள்ள இந்து, இந்த லாங்குவேஜ் எல்லாம் வந்துருச்சுல. ஏற்கனவே நான் ஒரு கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்டதை பார்த்துட்டோம், நான் ஒரு இந்துன்னு சொல்லி ஓட்டு கேட்க வரவரையும் பார்த்துட்டோம். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, தமிழ்நாட்டில் இதுவரையும் இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம்ங்கிற ஓட்டுகள் இந்த மாதிரி பேச்சுக்களே இருந்தது கிடையாது. இந்த 2026 வந்துருச்சு. சர்ச்சுக்கு போ, கோவிலுக்கு போ, விரதம் இரு, கன்னியாகுமரி போனா ஜபமாலையை போடு, இந்த கான்செப்ட்லாம் வந்துருச்சு. தமிழ்நாட்டில் இதுவரை எல்லாருமே தமிழர்கள் தானே சொன்னாங்க. தமிழ்நாடு சொல்ற மாதிரி அடுத்து 31ன்றது தாவேகா வெர்சஸ் அண்ணாமலை அவரோட புதிய கட்சி இப்படி வச்சுக்கலாம், திராவிட கட்சிகளை வேண்டான்ற மாதிரி இந்த டெல்லி திட்டத்துக்காக இறக்கப்பட்டதுதான். அதுதான் அவங்களுடைய அல்டிமேட் நோக்கம். அதாவது இந்த கூட்டம் திமுக எதிர்ப்பு, இனிமே திராவிட கட்சிகள் கிடையாது, திமுக கிடையாது, அதிமுக கிடையாது. இன்னொரு விஷயம் நான் சொல்றேங்க, அதிமுக கரைஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சுன்னு சொல்றதெல்லாம் எனக்கு உடன்பாடே கிடையாது. இவங்க என்ன ப்ரூஃப் இருக்கு அதுக்கு? இவர் 2 விஜயபாஸ்கர் வந்துட்டா அதிமுக அழிஞ்சிருமா? நம்ம தோத்து போயிருக்கு, அவ்வளவுதான். சொன்னதுல கிட்டத்தட்ட 1,30,00,000 40 லட்சம் திமுக வாங்கியிருக்கு. அதிமுக 1,20,00,000
இருக்கே கிட்டத்தட்ட 2.5 கோடி இருக்கு. வாக்குகள் திராவிட ஆனா கட்சிகள்ட்ட இவங்க தானே கொண்டு இருக்கு. வர்றது இனிமே விஜய் வெர்சஸ் அண்ணாமலை இதத்தான் ஒரு அப்ப எங்க இருந்து பேச ஒரு பொசிஷன் பண்ணி எந்த வாக்குகளை வாங்க போறாருன்னு நினைக்கிறீங்க? திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை வாங்குவாரு. அதைத்தான் சொல்றேன், விஜய் ஓட்டுகள் தான் பிரியும். விஜய் வந்து திமுக எதிர்ப்புங்கிற ஓட்டை தானங்க கேப்சர் பண்ணி வச்சிருக்காரு. இப்ப நீங்க தாவேகா காரங்க ரத்தத்திலேயே வந்து திமுக எதிர்ப்பு மட்டும் தானே இருக்கு, அதை மட்டும் தானே செய்யறாரு. அவர் கொள்கை சார்ந்தோ மாநில நலன் சார்ந்தோ பேசுவதில்லை. தனிநபர் விமர்சனம், ஸ்டாலின் அந்த குடும்பம், வாரிசு அரசியல், இதுதான் அவர் பேசுறாரு. இப்ப அண்ணாமலையும் அதை தான் பேசுறாரு. அண்ணாமலையும் முழுக்க முழுக்க அதை தான் பேச போறாரு. அவர் அதை தாண்டி வேற அரசியல் இல்லையா? இந்த போதை ஒழிப்பு ஊழல் ஒழிப்புங்கிறதே ஒரு இதெல்லாம் பலமுறை பார்த்தாச்சுங்க. எந்த கொள்கை தெளிவும் இல்லாதவர். அவருக்கான இடம்ன்றது என்ன இடமா இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? இப்போ ஒரு கிரவுண்ட் அப்படின்றப்ப வந்து சீமான் ஓட்டை பிரிப்பாரு, விஜய் ஓட்டை பிரிப்பாரு, பாஜக ஓட்டை பிரிப்பாரு. இந்த கான்செப்டை உருவாக்கி ஒரு பிம்பமா உருவாக்குவாங்க. பாஜகவை பொறுத்தவரை திமுக அதிமுகவுக்கான இடம் இருக்கத்தான் செய்யும். திமுக அதிமுகக்கான இடம் இனிமே தாங்க வலுப்பெறும். நீங்க பாருங்க, இப்ப நான் பேசுறது எல்லாருக்கும் வியப்பா இருக்கும். எல்லாம் வெற்றி முகட்டில் நின்றுகிட்டு பேசிக்கிட்டு, அதுவும் பாசிசவாதிகள் கொள்கையற்றவர்கள் அதிகாரத்துக்கு வரும்போது ஆணவம் அதிகமா இருக்கும். இப்ப அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இனி எங்க திராவிடம், பெரியார், அண்ணா, சமூக நீதிலாம் யாரும் பேசாதீங்கிறாங்க. அண்ணாமலை போன்றவர்கள் பேசட்டும், அண்ணாமலை போன்றவர்கள் வரட்டும், திராவிடத்தை திட்டட்டும், விஜயும் திட்டட்டும். திட்ட அரசியல் வரும். இந்த 66 நாள்ல இதுதான் பிக்ஸ் பண்ண வேணாம். அண்ணாமலை அவர்கள் டோன்லையுமே பெருசா திராவிடத்தை திட்டின மாதிரியும் இல்லையே, அவரு பழைய அண்ணாமலை மாதிரியே இல்லையே அவரு. இல்ல இப்ப அவர் பாஜக நிழல் விழுந்துடக்கூடாதுங்கிற கேர்ஃபுல்லும் இருக்குல்ல. இப்ப அவர் நான் ஒரு வீட்டுக்குள்ளதாங்க இந்து, வெளியே வந்தா நான் பொதுவான ஆளுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அவர் ஒரு ஆன்டி முஸ்லீம் கட்சியில இருந்தவர், ஆன்டி கிறிஸ்டின் கட்சியில. விஜய்க்கு ஒரு பிளஸ் அதானே, அவருக்கு வந்து ப்ரோ பிஜேபி இமேஜ் வரல. இவருக்கு என்ன இருந்தாலும் அந்த இமேஜ் இருக்கு. அதனால அவர் இப்ப திராவிட எதிர்ப்பு ஆன்டி போக போக பேசுவாரா பேச மாட்டாராங்கிறது டாக்டிக்ஸ் தான். ஆனா அவர் உன்ன விஜயநகர பேரரசு மாதிரியான விஷயம் வேணுங்கிறாரு. விஜயநகர பேரரசு தான் RSS அரசு. என்னைக்கு விஜயநகர பேரரசு சந்திச்சோ அதுதான் முழுக்க முழுக்க பார்ப்பனர்களுக்கான அரசு, தமிழர்களுக்கு எதிரான அரசு, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு எதிரான அரசு. அதை முன்மாதிரியா கொண்டு வருவேங்கிறாரு. அப்ப நீங்க சொல்ல வர்றது இது ஒரு டெல்லி திட்டம், பாஜகவே போட்ட திட்டம். விஜயநகர பேரரசு மாதிரி வேணும்னு அவர் சொல்றாருன்னா அப்புறம் இது என்னது? முழுக்க முழுக்க இந்துத்துவ கவர்மெண்ட் தானே அது. வில்சன், எப்படி பாக்குறீங்க அண்ணாமலை அவர்களோட இன்றைய பேச்சும்? அவர் உண்மையில யாருக்கு குறி வைக்கிறார்? அவரோட பொசிஷனிங் வந்து எங்க பண்ணணும்னு நினைக்கிறார் வில்சன்? இல்ல, அண்ணாமலை நம்ம 2021 இந்த ஒரு அவர் 5-6 வருடங்கள் அண்ணாமலையோடைய குறுகிய கால அசுர வளர்ச்சி அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஆனால் எதை நோக்கி அவருடைய பயணம் இருந்துச்சு, அவருக்கு இன்ஸ்பிரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 94 வைகோ ஆரம்பிக்கும் பொழுது கூட இளைஞர்களை நோக்கி கிடையாது, அரசியல்வாதிகளை, திமுக மேலே அதிருப்தி இருக்கிறவர்களை நோக்கி இருந்துச்சு. விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் பொழுதும் இளைஞர்களை பெருசாக நோக்கி கிடையாது. அவரும் வந்து அரசியல் வயப்பட்ட மக்கள், ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறவங்க, மாற்றத்தை விரும்புகிறவர்கள் பண்ணாங்க. ஆனால் எப்போ இளைஞர்களை நோக்கி ஒரு அரசியல் களம் வந்துச்சுன்னா 2010-11 சீமான் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது, அன்னைக்கு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா சாஃப்ட்வேர் கம்பெனியில் இருக்கிறவங்க, காலேஜ், எல்லா இடத்துலையும் வந்து அந்த சீமானுடைய சித்தாந்தங்க, சீமானுடைய வசீகர பேச்சு, அதை கவர்ந்து ஒரு குறிப்பிட்ட இளைஞர் பட்டாலும் அவர் பின்னாடியே மொத்தமும் போச்சு. அது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்குது. அதற்கு அடுத்து யாருக்குன்னா 2021 அண்ணாமலை வரும்பொழுது பிஜேபின்ற ஒரு பேஸ். ஆனால் அதுக்கு முன்னாடியே அவர் ஒரு வார்த்தை சொன்னார், ரஜினி கட்சி ஆரம்பிச்சிருந்தால் நான் அங்கே போயிருக்க வாய்ப்பு. இதுக்கு முன்னாடியே ரஜினி லேட்டாக என்னை கூப்பிட்டார், ஒரு நாள் லேட்டாக கூப்பிட்டார். நான் அமித்ஷா கிட்ட, PL சந்தோஷ் கிட்ட கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன். நான் 18ஆம் தேதி கொடுத்துட்டேன், 18ஆம் தேதி என்னை அழைச்சார், ஆனால் நான் போக முடியலன்னார். அப்போ அவருடைய என்னன்னா இளைஞர்களை நோக்கி, அப்போ நம்மளுக்கு பேஸ் வந்து பிஜேபி இருக்கட்டும் அப்படின்னு அந்த இளைஞர்களை நல்லா கவர்ந்தாரு. ஓரளவு கணிசமான இளைஞர்கள் அன்றைக்கு அண்ணாமலைக்காக பிஜேபி பின்னாடி போனாங்க. அது யதார்த்தமான உண்மை, இல்லைன்னு சொல்ல வரல. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை பின்னாடி இளைஞர்கள் போனது வந்து அரசியல் வயப்படுத்த முடியும் இளைஞர்களை அப்படின்ற ஒரு நம்பிக்கையை 2025 விஜய்க்கு கொடுத்துருக்கலாம் கூடுதலா. ஏன்னா இளைஞர்களை நம்பி நம்ம வந்து அரசியல் களத்தில் முழுசாக இறங்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை கூட கொடுத்துருக்கலாம். ஏன்னா கணிசமான மக்கள் போனது. ஆனால் அவருக்கு வந்து கவர்ச்சி இருக்குது, அது வேற விஷயம். இது திரைப்பட இமேஜ் இருக்குது, அது கணிசமான இருக்குது. ஆனால் அரசியல் படுத்தும் பொழுது அந்த கூடுதல் நம்பிக்கையை அவர் கொடுத்துருக்கலாம். ஆனால் எந்த இடத்துல அண்ணாமலையோடைய கால்குலேஷன் தவறாச்சு அப்படின்னா, பிஜேபி வந்து அண்ணாமலையை அந்த ஒரு காலகட்டத்தில் அவசியம் இல்லைன்னு விலக்கி வச்சுது. அதிமுக கூட கூட்டணி வைக்கணும்னு அந்த இடத்துல அண்ணாமலை கொஞ்சம் தடுமாறினார். சரி, ஒருவேளை அந்த நேரத்தில் அவர் அரசியல் களத்தில் அவர் இறங்கி
என்னை இங்க பழி வாங்கினாங்க, அதனால இளைஞர்கள் என்ன நம்பி இருக்காங்கன்னு நின்றிருந்தாருன்னா வேற விஷயம், தனியா நின்றிருந்தா. அப்படி இல்லைன்னா பிஜேபி ஒரு கட்சினா கட்டுப்பாடு, சிப்பாய் அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு நாங்கள் அண்ணன் தம்பிகளாக உறவோடு இருப்போம் சொல்லி அந்த கூட்டணிக்கு முழு வீச்சோட பாடுபட்டு தாவேக்காவையும் விமர்சனம் பண்ணி இறங்கி இருந்தார்னா அது ரெண்டாவது விஷயம். சரி, மூன்றாவது விஷயம் என்னன்னா, அவர் செய்ததுல பட்டும் படாம அந்த தேர்தலில் இருந்து ஒரு பழிவாங்கும் நோக்கத்தோடு அந்த கூட்டணி வந்து தோக்குறதுக்கு ஒரு காரணமா இருந்து அவருடைய ஓட்டுக்கள் எல்லாம் தாவேக்காக்கு போச்சுன்றது ஒரு யதார்த்தமான உண்மை. அதுல பெரிய ஆதாரம் நம்ம காட்ட முடியாது, தாவேக்காக்கு போச்சு. ஆனா என்ன எதிர்பார்ப்புனா, இவரே நினைக்கல தாவேக்கா இந்த அளவுக்கு வரும்னு. அவங்க ஒரு ஸ்பாய்லரா இருப்பாங்க ஒழிய ஒரு சேஞ்சரா இருப்பாங்கன்னு அவர் நினைக்கல. அப்ப அது நடந்துருச்சு. இப்ப நடந்த பிறகு அவருக்கு வேற சாய்ஸே கிடையாது. அப்ப இப்ப என்னன்னா, ஒரு கட்சி துவைக்குதான் ஆகணும், நம்மளை காமிக்கணும் அப்படின்னா ஒரு கட்சி துவைக்குதான் ஆகணும். அப்ப அந்த அவசியத்துல அவர் தோக்குறாரு. ஆனா தோக்கும்பொழுது என்னன்னா, எந்த ஒரு கட்சியுமே வந்து ஒரு எதிர்ப்புல ஆரம்பிக்கும் பொழுது, இல்லைன்னா நீங்க பெரிய அளவு செரிஷ்மா இருந்து ஆதரிக்கதா வரலாம், மற்றபடி ஒரு எதிர்ப்புல ஆரம்பிக்கல. பிஜேபி எதிர்ப்புல ஆரம்பிக்கவே இல்லை. அவர் அதை விமர்சனமே பண்ணல, ஆசி வாங்கிட்டு தான் வராரு. அப்போ வந்து எல்லாருக்கும் என்ன நிழல் படியும் அவர் மேல, பிஜேபி என்ற கொடி அவர் மேல படர்ந்து இருக்கிறது அப்படின்ற எண்ணம் இருக்குமா இல்லையா? இப்ப இன்னொன்னு, மைக்கேல் பட்டி லாவண்யா அந்த கரை இன்னைக்கு வரைக்கும் அவர் மேல இருக்குமா இல்லையா? அப்போ மத்திய அரசோட போட்டி போடாம அவர் இருக்க முடியாது. ஐயா சீமான்னா சின்ன தேர்தல் இருந்து பெரிய தேர்தல் தான், இடைத்தேர்தல் சந்திக்கிற ஒரு களம் அவர் சந்திப்பார். இவர் வரும்போதே நான் 2031 தான். அப்போ எடுத்த உடனே நான் பிஜேபிக்கு எதிராக நிக்க மாட்டேன்ற ஒரு இமேஜ் கிரியேட் பண்றாரு. அது முக்கியமானது இல்லையா? விஜய் கூட சொல்லலாம் ஆன்டி பிஜேபி இல்ல, தாவேக்காட்டையும் இல்ல அப்படின்னா அது என்னன்னு கேக்குறேன் நான். இப்ப அதுதான் பெரிய கஷ்டம். ஆன்டி விஜயும் இல்லன்னா இப்போ ஆன்டி விஜய்ன்றதுக்காக ஒரு தற்காலிகமா ஒரு தவணை கொடுக்கிறாரு, ஒரு வருஷம் நான் விமர்சிக்க மாட்டேன். இப்ப அதை நம்ம ஏத்துக்கலாம். ஆனா என்னன்னா, விமர்சிக்க வேண்டிய சூழ்நிலை நாளைக்கே கூட வந்துரும். நாளைக்கே வரலாம்ல. நம்ம திமுக விமர்சிக்க வேணாம்னு நினைக்கும் போது ஒரு கள்ளக்குறிச்சி வருது இல்ல, அப்ப விமர்சிக்காம எப்படி இருக்க முடியும்? அப்போ நீங்க எதெல்லாம் விமர்சிக்கணும், எதெல்லாம் விமர்சிக்க கூடாது அப்படின்றது இருக்கு. உங்களுக்கு தெரியாது இல்ல, இப்ப பட்ஜெட்டே ஒரு கவர்மெண்ட் போடுதுன்னா நமக்கு தெரியாது இல்ல, கூட்டணி கட்சிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கூட்டணியில இருக்கிறவங்க எல்லாம் இப்ப அந்த பட்ஜெட்ல சாதகமான அம்சத்தெல்லாம் 4 பாயிண்ட் கொடுங்கப்பான்னு வரவேற்று போடுவாங்க. எதிரா இருக்கிறவங்க 4 பாயிண்ட் எதிரா இருக்கிறத கொடுப்பா விமர்சிச்சு போடுவாங்க. ஏன்னா பொசிஷனிங் அப்படிதான் இருக்கு. ஆனா இவர் தன்னை பொசிஷன் பண்ணிக்கிறதே ஒரு சாஃப்ட் டவுனோட தானே. அவர் நினைச்சிருந்தா விமர்சிக்க 1000 விஷயம் இருக்கு. இல்ல, இவரோட பண்ணிக்க மாட்டாரு. நம்மளுடைய கணிசமான ஓட் பேங்க் வந்து இன்னைக்கு தாவேகா கிட்ட இருக்குது. அத நயமா பேசிதான் நம்ம கொடுக்கணும். அதாவது தாவேகா அதிமுக கடைபிடிச்ச உத்தி இவரு இல்ல, தாவேகா வந்து அதிமுக கடைபிடிச்சது என்னன்னா, உங்களுக்கு தெரியாது இல்ல, இருங்க நான் அதை சொல்றேன். ஆதவ அர்ஜுன் அவர்களே சொன்னாங்க, நாங்க ஏங்க விமர்சிக்கணும், அவங்க எங்களுக்கு இணக்க சக்தி, எங்களோட வாக்கு வங்கி அங்கதான் இருக்கு அப்படின்னு கடைசி வரைக்கும் விமர்சிக்காமையே கடந்து போன மாதிரி இவரும் தாவேகாவை விமர்சிக்காமையே கடந்து போலான்னு ஒரு உத்தி வச்சிருக்காரா? இல்ல, கடைசி நாள்னா 21ஆம் தேதி எல்லாம் கடுமையா விமர்சித்தாங்க. தேர்தல் 23ஆம் தேதி 21ஆம் தேதி கடுமையா. நீங்க தேர்தலுக்கு பிறகுதான் நீங்க சொல்ற அந்த கணக்கு. தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து அதிமுகவும் பெருசா விமர்சிக்கல, தாவேகாவும் பெருசா. அது எதுக்காகனா, ஒருவேளை கூட்டணி உருவாகலாமான்ற ஒரு எண்ணத்தால தான் ஒழிய இந்த ஓட்டை நம்ம கவர்ந்தோம் அந்த ஓட்டை நம்ம. நீங்க சொல்றது வந்து தாவேகாவிடம் தன்னுடைய வாக்கு வங்கி இருக்குன்னு அவர் நினைக்கிறார். இவருடைய வாக்கு வங்கி மொத்தமே போன எலெக்ஷன்ல எங்க சார் இருந்துச்சு? நம்ம எல்லாருக்கும் யதார்த்தமா தெரியும். நீங்க 1% 2% மிஸ் ஆயிருக்கலாம், ஆனா பெருமளவு எங்க போச்சு அப்படின்றது நம்ம அனலைசர் பிரகாரம் பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் எந்த பக்கம் போயிருக்கோம். பொசிஷனிங் தாங்க ரொம்ப முக்கியம். நம்ம ஏன் தலைப்பையே அப்படி வைக்கிறோம்னா, நீங்க யாரை குறி வைக்கிறீங்க, யாரோட கரம் கோர்க்க போறீங்கன்ற இடத்துல தான் இன்னும் கிளாரிட்டி கிடைக்கலையா? திரு அண்ணாமலை அவர்களோட அரசியல்ல கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ வந்து ஆம்பிகுவஸா போறதுதான் கரெக்டான ஸ்ட்ராட்டஜி. இனிஷியல் ஸ்டேஜில் ஆம்பிகுவஸா போறதுதான் கரெக்டான ஸ்ட்ராட்டஜி. நீங்க என்ன பொசிஷன் பண்றீங்கிறது அவர் சொல்ற மாதிரி 2031 பண்ணா போதும். இப்போ நீங்க இப்போ ஒரு விஷயம் நடக்குது. இப்போ தாவேகாவுக்கு கூட்டணி கட்சிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லாரும் பாராட்டுறாங்க. இவரும் பாராட்டுறதுல 10ஓட 11 தானே இருக்க போறாரு. இதுல என்ன இவரோட பிரசன்ஸ் எங்க இருக்குன்னு கேட்கிறேன். 10ஓட 11ங்கிறத விட தம்பி ஜீவசாப்தம் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அதில் அடிபடுது. இன்னைக்கு தாவேகாங்கிறது ஒரு கூட்டணி அரசு தான், 4 பார்ட்டி கொலிஷன் கவர்மெண்ட், மெஜாரிட்டி கொலிஷன். அந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு இந்த அறநிலைத்துறை தொடர்பா ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதுல நயினார் நாகேந்திரன் ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறாரு.
அந்த கூட்டணி கட்சியில 2வது பெரிய கட்சியான 2 அமைச்சரை கொண்ட காங்கிரஸோட ஜோதிமணி அம்மையார் வந்து அது சரிதான்னு அங்க சில டேட்டாவை கொடுத்து ரியாத் வாரிலாண்டு அதை ஏழை மக்களுக்கு கொடுத்தது சரின்னு சொல்லும் போது அண்ணாமலையும் காங்கிரஸோட ஸ்டாண்ட் அந்த இடத்துக்குள்ள என்டால்ஸ் பண்றாரு. சோ ஜோதிமணிக்கு ஸ்டாண்ட் அண்ணாமலை என்டால்ஸ் பண்றாரு. இதன் மூலமா தம்பி ஜீவசவாத்தனுக்கு குற்றச்சாட்டு அவர் அடிக்கிறாரு. அடுத்தபடியா அவர் என்ன வந்து குற்றச்சாட்டு அடிக்கிறாரு? ப்ரோ பிஜேபி நான் சொன்னது உண்மை இல்லங்கறாரு. இல்ல, இப்போதைக்கு திரு ரவீந்திரன் BJP துரைசாமி, காமிச்சுக்க தானே வேணும். அந்த இடம் தான் வில்சன் சொன்ன மாதிரி இவர் புது பிளேயரா இருந்தாங்கன்னா ஓகே. இப்ப மைக்கேல் பெட்டி விவகாரம்லாம் நடந்த பிறகு அப்போ ஜீவா என்ன சொல்லுவார்? ஏங்க இதுமே ஒரு பிளான் தாங்க, அவர் இப்படி தாங்க பேச வச்சிருக்காங்க. 35க்குள்ளதான் ஒருத்தர் போர் புரிய முடியுமே தவிர 3:30க்குள்ள போர் புரிய முடியாது. சிம்பிள் லாஜிக் இதுதான். 35க்கு தான் குறியா? 35க்கு தான் குறி வைக்க முடியுமே தவிர 3:30க்கு குறி வைக்க முடியாது. பொசிஷனிங்ன்றது வந்து அது 3:30 தானே வரும்னு கூட நினைக்கலாம். மோடி எதுக்காம இருந்தா 3:30 தானே வரும். களம்ன்றது இது வரைக்கும் இருதுருவ அரசியல் அப்படின்னா இல்ல அது தவறு. அது நான் குறுக்கிடல. மதிப்புக்கு மரியாதைக்குரிய கண்ணன் சார் கிட்ட கண்ணன் சார் சொல்லக்கூடிய அந்த இருதுரு அரசியல்ங்கிறது சென்னையை சுத்தி ஒரு 30-40 தொகுதியில இருக்குது. அதைத்தான் விஜயம் பேசிட்டு இருக்கிறாரு. 5 நிமிஷம் பேசினேன் உங்களை தோக்கடிச்சிட்டேன்னு 2-3 இடத்துல அவர் பேசிட்டாரு. நீங்க 50 நிமிஷம் பேசினாலும் எடப்பாடியில தோக்கடிச்சிருக்க முடியாது. நீங்க சீர்காழியிலையும் கடையநல்லூர்லயும் நீங்க என்ன பேசினாலும் உங்களால ஜெயிக்க வைக்க முடியாதுன்னு மதிமுக காரங்க திமுகவிலே நின்னுட்டாங்க. நீங்க 5 நிமிஷம் பேசி ஜெயிக்க வச்சதெல்லாம் சிட்டிக்குள்ளதான். இருதுரு அரசியல் சிட்டிக்குள்ள அண்ணா திமுக இல்ல. அண்ணா திமுக 10 விழுக்காடுக்கு போயிட்டு விஜய் 50 விழுக்காடுல இருக்கிறாரு. இந்த 40-50 தொகுதியை தள்ளி மீதி சுமார் நியர்லி 200 தொகுதிக்குள்ள மும்முனை போட்டி தான். 3 தலைவர்கள் தான். கர்நாடகா, யூபி, மகாராஷ்டிரா மாறிப்பட்ட அரசியல் தான். 3 தலைவர் யார்? ஃபர்ஸ்ட் விஜய், செகண்ட் ஸ்டாலின், தேர்ட் எடப்பாடி. 3 தலைவர் தான். இதுல அண்ணாமலை எந்த இடத்துக்கு? அண்ணாமலை 2031 வரும்போது திங்ஸ் ஆர் நாட் டெலிபரேட்லி மேட், சிம்பிளி அக்கேடுங்கிற அந்த மொழிக்கு ஏற்ப அன்னைக்கு என்ன சூழ்நிலையோ அன்னைக்கு அது வருவாருங்கிறதா நான் சொல்றேன். இன்னைக்கு அண்ணாமலை களத்துல இல்லாதனாலதான் ஆன்டி விஜய நம்ம பண்ணி, அதாவது நீங்க எத்தனையோ தேர்தல்ல புள்ளி விவர கணக்குகள்லாம் பார்த்தவர், அரசியல்ல வந்து ஒருத்தர் அப்படியே யானை மாலை போடுற மாதிரி சிம்பிளி அக்கேடுன்றதுக்காக விஜய்க்கு எதிராக அப்படி கொண்டு வந்து உட்கார வச்சு அன்னைக்கு என்ன பொசிஷன் யாருக்குமே தெரியாத. அது எல்லாமே இன்னைக்கு யூகம் தானே. இல்ல சார், இல்ல என்ன பொசிஷன் யாருக்கும் தெரியாது. கண்ணன் அவர்கள் சொன்ன பாயிண்ட்ன்றது இல்ல திரு ரவீந்திரன் துரைசாமி, ஒருத்தர் 35 எப்படி ஒரு 30% எவால்வ் ஆயிருவாருன்றீங்களா? இல்ல அவர் அந்த கணக்குக்கே போகல. அவரு PV நரசிம்மராவ் அவரை நம்புறாரு. 31 பாசிட்டிவா நமக்கு வரும். அவரு அந்த சிஎம் போஸ்டுக்கு பாசிட்டிவான நோக்கம் தானே தவிர அவர் யாரும் எதிரி இல்ல. மும்முனை போட்டி இருக்கு, யாருமே ஒன்னும் வலுவாலாம் இல்ல, அதுல தனக்கான ஸ்பேஸ் அவர் அடைஞ்சிருவாரு அப்படின்னு சொல்றாரு. இல்ல அதுதான் நான் சொன்ன ஒரு மயக்கம். 2005 விஜயகாந்த் வந்தபோது அவருக்கு கூடிய கூட்டமாகட்டும், அதற்கு பின்னாடி அவருடைய வளர்ச்சியாகட்டும், அதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு 3வது சக்திக்கு தமிழகத்துல இடம் இருக்கும்ட்டு முதல் முறையா நமக்கு ஒரு மயக்கம் வந்துச்சு. 3வது சக்திக்கு இடமில்லை என்பது 72லயே தெளிவாயிடுச்சு. ஏன்னா காமராஜர் ஒரு மிகப்பெரிய தலைவர், பெருந்தலைவர். அவர் இருக்கும் பொழுதே அவருடைய ஆதரவு தளத்தை கபலீகரம் செய்து விட்டார் எம்ஜிஆர். அதனால அப்படியெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் நீங்க திருப்பி பாருங்க, விஜயகாந்த் போன பிறகு அதுக்கு பிறகு திமுக எதிர்ப்பு அரசியலை 72 எம்ஜிஆர் கையில் எடுக்கிறார். அதற்கு முன்பாக வந்து காங்கிரஸ் எதிர்ப்பு அரசியலை திமுக கையில் எடுக்கிறார். அப்படித்தான் அரசியல் பண்ண முடியும். நாளாவட்டத்தில் எடப்பாடி தொகுதியில வேணா அவர் திருப்பி வெல்லலாம். அது மாதிரி பாமக தொகுதிகள் சில தவறு டேட்டாவே தவறு இல்ல, சில மண்டலங்கள் மண்டலங்கள் இல்ல. இது ஃபர்ஸ்ட் அந்த காமராஜ் டேட்டாவே முழுக்க தவறு. சரி, நம்ம பேசலாமா? இல்ல ஒரு பிரேக் எடுத்துட்டு நான் இல்ல மிக முக்கியமான ராங் பெர்செப்ஷன்ல கண்ணன் நகர்றாரு. அந்த டேட்டா படி சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. இல்ல நீங்க கட்டாயம் நான் உங்களுக்கு நேரத்தை ரவீந்திரன் துரைசாமி ரொம்ப சுருக்கமா அப்போ எந்த இடத்தில் அண்ணாமலையை பொசிஷன் பண்ண போறாங்க? கண்ணன் சாருக்குள்ள பிரச்சனை 78ல நடந்தது 4 முனை போட்டி தான். எம்ஜிஆர் தான் தமிழகம் திண்டுக்கல்ல 55 எடுத்தாருங்கிற ரிசல்ட் 77 சட்டமன்றத்தில் இல்ல. இன்னும் சொல்ல போனா அது 4 முனை போட்டினால தான் எம்ஜிஆருக்கு தனி மெஜாரிட்டி கிடைச்சது. அதிமுக எடுத்தது 30.3 விழுக்காடு வாக்கு தான். திமுக கழகம் எடுத்தது 24.8 விழுக்காடு வாக்குகள். காங்கிரஸ் மூப்பனார் தலைமையில் எடுத்தது 17.5 விழுக்காடு வாக்குகள். பாரா எடுத்தது 16.5 விழுக்காடு வாக்குகள். 2 காங்கிரஸ் தலைவர்களும் எம்ஜிஆர் விட அதிக 4 விழுக்காடு வாக்கு எடுத்திருங்கிறதான் உண்மை. 4 முனை போட்டியானதுனால எம்ஜிஆருக்கு தனி மெஜாரிட்டி கிடைச்சது. இப்போ 3 முனை போட்டிங்கிறதுனால அதாவது மேஜர் இதுல
அது 35 விழுக்காடு, எம்ஜிஆரோட 4.6 விழுக்காடு வாக்கெடுத்தும் விஜய்க்கு தனி மெஜாரிட்டி கிடைக்கல. இதுல 3 முனை போட்டிங்கிறதையும் என்டிஏ ஒரு அணியா 27 விழுக்காடு வாக்கெடுத்ததும் அது எடப்பாடியில மட்டும்தான் எடுத்தது சுருக்கி பேசுறதும் கண்ணன் சார் அவர்கள் முழு பூசணிக்காய சோத்துல மறைக்காதான் நான் சொல்றேன். மீண்டும் நான் இப்ப என்ன சொல்றேன்னா, 2வது இடம் ஸ்டாலினுக்கு தான், அதுல மாற்றம் இல்ல. சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு ஸ்டாலின் இருந்த கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ், மெர்சிலஸ் ட்ரெச்சரி, காங்கிரஸ் மற்ற எல்லா கட்சிகளும் போயிருக்கிறாங்க. இங்க வந்து ஒரு சில லீடர்ஸ் வந்து எடப்பாடி இருந்து போயிருக்கிறாங்க. எடப்பாடி ஜெயித்த அந்த 6 இடத்துக்குள்ளேயும் அவர் நீங்க ரெட்டையில ஜெயித்தவங்க அதை களத்துல சந்திக்கலாம்னு இன்னைக்கு ராஜேந்திர பாலாஜி சூழல் இருக்கு. சோ இந்த சிட்டி ஒரு 40 தொகுதி தாண்டி தமிழ்நாட்டில் மும்முனை. நம்ம மும்முனைக்குள் அண்ணாமலை அவர்களுக்கு என்ன பிளேஸ் தான் நம்ம பேசுற இடம்ன்றது. இதுல இன்னொன்னு நீங்க கவனிக்கணும், 29ல எப்படி அலைன்ஸ் வரப்போகுதுன்னு தெரியல நமக்கு. திரு தினகரன் அவர்கள் திமுக அதிமுக சேர்ந்தா என்ன தப்புன்ற இடம்லாம் இருக்கு. அப்படிலாம் அமைஞ்சாலும் அதை தாண்டி திரு அண்ணாமலை எங்க அவர் பொசிஷனிங் பண்ண போறான்ற இடமும் அண்ணாமலை இருக்கட்டு. தினகரன் கருத்து பிராக்டிகலி 100% கரெக்ட். அப்ப அவருக்கான இடம் அண்ணாமலை எங்க பொசிஷன் பண்ண போறார்ன்ற இடமும் இருக்கு. திருக்கண்ணன் இல்ல, அண்ணாமலை எல்லா இடத்துல இருந்தும் அவருடைய ஆதரவை தேடுவார். அங்க இருக்கக்கூடிய பல இளைஞர்கள், அதாவது இந்த திரை பின்னணி இல்லாத ஒரு புதிய மாற்று சக்தியை எதிர்பார்ப்பவர்கள், ஒரு குடிமை பணி பின்னணி அவருக்கு இருக்கு, ஒரு பெரிய அதிகாரியா இருந்திருக்கார், அவர் நல்லா பேசுறார். அதுக்கப்புறம் கருத்துக்கள் அவர் வைக்கிற விதமும் அவருக்கு அதுதான் அவரிடத்தில் அவர் தான் இருக்கிறதுலே இளமையான தலைவர் நமக்கு இன்னைக்கு இல்லையா. அதனால அவர் ஈர்க்கக்கூடியவர்கள் எல்லா தளங்கள்லயும் இருப்பார்கள். ஆனா தாவேகாவிலிருந்து ஒரு கணிசமான அளவு அங்க போவாங்கன்னு நான் நினைக்கல. ஜீவா எப்படி களம் எப்படி நமக்கு 29 இன்னும் தெரியல, கூட்டணி எப்படி அமையணுன்ற பேச்சுவார்த்தை எல்லாம் போகுது. திரு தினகரன் அவர்கள் சொன்ன முக்கியமான பாயிண்ட், அரசியல் சூழ்நிலை தான் கூட்டணிக்கான. நான் அதை போன வாரம் தான் அதை பத்தியே நம்ம பேசணும். சூழலை இருக்குன்னா எப்படி வேணாலும் அணிச்சேர்க்கைகள் இருக்கலான்ற இடத்தில் திரு அண்ணாமலை எங்க போறாரு? இல்ல ஒரு மேஜர் கூட்டணிக்குள்ள தன்னை பொருத்திக்க போறாரா, இல்ல விஜய் மாதிரி நான் தனிச்சே நிக்க போறேன் அப்படின்னு சொல்லி நிக்க போறாரா? எப்படி புரிஞ்சுக்கிறது? திமுக கூட்டணிங்கிற கான்செப்டை முத தூண்டி போட்டு திமுக கூட்டணி கட்சிகள் விஜய்கிட்ட போறவங்க தான் அது ஒரு குற்றச்சாட்டா சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து திமுகவும் தாவேகாவும் சேரணும்னு பேசிட்டு இருக்கிறாங்க. திமுக அதிமுகவோட சேரக்கூடாது, தாவேகாவோட சேரணும்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னன்னு கேட்டா பாஜகவோட ஏடிஎம்கே அலைன்ஸ் வச்சிருச்சு, அதனால கூட்டணி வைக்கிறது தப்புன்னு பேசினாங்க. ஆனா பாஜகவை விமர்சிக்கிறதே கிடையாது தாவேகா, ஆனா அதோட திமுக கூட்டணி வைக்கணும். அது ரொம்ப ஒரு குழப்பமான ஸ்டேட்மெண்டா தான் இருக்கு. தினகரன் போன்றவர்கள் சொல்வதை நம்ம ஓரளவு ஏத்துக்கலாம். ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, இப்போதைக்கு அப்படி சேர்ந்தா கூட தவறு இல்லையே. ஏன்னா ஒரு திராவிட கட்சியை அழிப்பதையே ஒரு அஜெண்டாவா தாவேகா செய்யும் போது அதிமுக ஒரு கட்சியவே, அப்ப திமுக சேர்ந்தா என்ன தப்புங்கிற அந்த டோன்ல இருந்து அந்த லாஜிக் வந்து அவர் கேட்கிறார். அது நடக்குமா நடக்காதுன்னு இப்போ அந்த இடம் தான் நான் கேட்கிறேன். இவ்வளவு யூகங்கள் இருக்கிறப்ப திரு அண்ணாமலை அவர்கள் இந்த வரிசை பட்டியல் இருக்குல்ல, அதுல எந்த இடத்துல பொருந்த போறாருன்றது தானே, யாருக்கு குறி வைக்க போறார், எந்த இடத்துல. திராவிட எதிர்ப்புன்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, ஆல்ரெடி நாம் தமிழர் இருக்கு, பாஜக இருக்கு, விஜய் இப்ப சேர்ந்திருக்கிறாரு. இப்ப இந்த 3ல இந்த 3 பேருடைய ஓட் பேங்கை பிரிச்சுதான் அவர் நிற்பார். திராவிட கட்சிகளுக்கு எதிரான ஓட் பேங்க் தான் அவர் குறி இருக்கே. நாம் தமிழர் திராவிட கட்சிக்கு எதிரான ஓட் பேங்க் தான். பாஜக வாங்குற ஒவ்வொரு ஓட்டு திராவிட கட்சிக்கு எதிரானதான். இப்ப விஜய் வாங்கி இருக்கிற கணிசமான ஓட்லயும் கணிசமான ஓட்டு அதுதான். அதுல கொஞ்சம் திமுக திராவிட ஆதரவு ஓட்டும் போயிருக்கு, ஆனா அது நிலைக்காது. அண்ணாமலை அவர்கள் ஜீவா பாஜகவிற்குள் வந்த போதே அவர் பெரியார்ன்ற வார்த்தையை பயன்படுத்தினார். திராவிடம்ன்ற சொல் எனக்கு எதிரா இல்லைன்னு சொன்னார். நீங்க அவரை திராவிடத்துக்கு எதிராக களமாடுவார்னு கொண்டு வரீங்களா? பாஜக தமிழ்நாட்டுல எச் ராஜா பேட்டன் எடுபடல, எஸ் வி சேகர் பேட்டன் எடுபடலைங்கிறதுனால தானே அண்ணாமலை போன்றவர்களை இறக்குனாங்க. இல்ல பாஜகக்குள்ள இருக்கிறப்பயே திராவிட ஆதரவு ஓட்ட வாங்கணும்னு நினைச்ச திரு அண்ணாமலை எடுபடல இல்ல எச் ராஜா. அதுதான் நான் கேட்கிறேன். அப்ப தனி கட்சி ஆரம்பிக்கிறப்ப அந்த வாக்குகள் அப்படியே தள்ளி விட்டுருவாங்க. திராவிடம் எதிர்ப்பு பெரியார் எதிர்ப்புங்கிற மாதிரி அவர் பேச வேண்டிய அவசியம் இல்ல. விஜய் அப்படியா பேசுறாரு. ஆனா இந்த கட்சி பேட்டன் இந்த உருவாக்கம் இதுக்கு எதிராக அவங்க செயல்படுறாங்க. அதிமுக திமுக எக்ஸிஸ்டிங்கா இருக்குல்ல, அதுக்கு மாற்றா தன்னை கொண்டு வந்து கிரவுண்டையே திரு விஜய் திரு அண்ணாமலை இப்படி கொண்டு வந்துடணும்ன்றதான் பிளானா? இல்ல, அதாவது அண்ணாமலை இன்றைக்கு எடுத்த முடிவுகளின் பிரகாரம் பார்த்தீங்கன்னா அதை கொண்டு வர முடியாதுன்றதான். ஏன்னா அதிமுக திமுக இந்த 2 பக்கமும் இருந்த அனுதாப ஓட்டுகளோ ஆதரவு ஓட்டுகளோ ஒரு கணிசமான அளவு வந்து விஜய் கவர்ந்துட்டார். அது தெரிஞ்சோ தெரியாமையோ. இதற்கு மேல இந்த பக்கத்துல இருந்து கவர முடியாது. அது ரெசிப்ரோக்கலா மறுபடியும் வரக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது அதிமுக திமுகவுக்கு. ஆனால் அண்ணாமலை கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இன்னைக்கு யாருக்கு ஓட்ட கவருவார்னா
இளைஞர்கள் ஒரு குறிப்பாக ஓரளவுக்கு புது இளைஞர்களை ஓரளவுக்கு கவர முடியும். பிஜேபியின் ஓட்டு கொஞ்சம் கொஞ்சம் இருந்தால் கூட அதில் ஒரு எக்ஸிஸ்டிங் ஓட்டு கவர முடியும். ரெண்டாவது. மூன்றாவது, பெருவாரியான அளவு தாவேகாவின் ஓட்டு விஜயின் ஓட்டை கவர முடியும். இந்த 3 தான் நீங்க சொல்ற மாதிரி 4 முனை போட்டியா வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 5வது முனை வந்து சீமான் ஐயா பெரிய கண்டென்டர்னு இன்னைக்கு நம்ம ஆதாரப்பூர்வமா சொல்ல முடியல. 4 முனை போட்டினே வச்சுக்கோங்க. அண்ணாமலை வந்தா 4 முனை போட்டி. 4 முனை போட்டியா இருக்கும்போது மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படக்கூடியது விஜய் கட்சியாகத்தான் இருக்குமே ஒழிய அதிமுகவா திமுகவா இருக்காது. இன்றைய நிலையில அதுதான். சோ விஜய்க்கு தான் த்ரெட்டா வர்றாரா? இல்ல, இதெல்லாம் யூகம் தான். நான் நினைக்கிறேன் விஜய்க்கு முன்னாடி அவர் பக்கம் காலம் இருக்கு. அதனால நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ரவீந்திரன் துரைசாமி, எங்க குறுக்கிட விரும்புனீங்க? கைத்துல அதாவது இந்த இடத்துக்குள்ள நாம அண்ணாமலையை பலவிதமா பார்த்தாலும் திமுகவோ அண்ணா திமுகவோ அண்ணாமலையை எப்படி அவங்க விஜய சீரியஸா பார்க்கல. அவர் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டை எடுப்பாரு, அவர் எம்ஜிஆர் ஆதரவாளர் ஓட்டை எடுப்பாங்கன்னு தான் பார்த்தாங்க. இப்போ இவர் எடப்பாடி பழனிசாமி தரப்பு நினைச்சிருந்தாங்கன்னா பலரை வந்து கண்டஸ்ட் பண்ண விடாமலே நாமினேஷனை காலி பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் அவங்க என்னன்னா சரி அந்த ஓட்டை தானே பிரிக்க போறாரு நமக்கு என்னங்கிற சூழலை தான் பார்த்தாங்க. அதே மாதிரி தான் இப்பவும் அண்ணாமலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அண்ணாமலை அவர்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த் நீங்க சொல்லுங்களேன். இப்போ தெரியாது அண்ணாமலையோட சொல்றீங்கன்னா ரொம்ப எளிதாக எடை போடுறாங்கன்னா உண்மையிலே உங்க கணக்குப்படி அவருக்கு என்ன எவ்வளவு வாக்கு? நான் உறுதியான ஒண்ணு சொல்லுவேன். அண்ணாமலையோட 31 உங்களை அறிவிப்பு இன்னும் 4.25 வருஷம் இருக்குது. இது இன்னும் வரும் நாட்கள்ல தினகரன் முயற்சி பண்ற மாதிரி திமுகவும் அண்ணா திமுகவும் சேர்ந்து நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஏற்கனவே விஜயோட ஒரு 6-7 கட்சி கூட சேர்ந்தாச்சு, பிரமுகர்கள் சேர்ந்தாச்சு, அவங்க பலம் பெற்றிருக்கிறாங்க 40க்கு மேல. சோ அந்த ஒரு நிர்பந்தமும் தாண்டி 31 அண்ணாமலையும் ஒரு சிஎம் கேண்டிடேட்டா வாராருங்கிறது திமுகவும் அண்ணா திமுகவும் தங்களுடைய சுயத்தை காப்பாத்துறதுக்கு ஒன்றிணைந்து அரசியல் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் வருதா நான் பாக்குறேன். அப்படி ஒரு நெருக்கடியை கொடுத்து கண்டிப்பா வரதா நான் பாக்குறேன். இல்ல ஒரே ஒரு விஷயம், இப்ப இன்னைக்கு தாவேக்கால நம்ம எந்த ஓட்டுன்னு நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு பாரம்பரிய கஸ்டமரி ஓட்டுன்னு பாத்தீங்கன்னா இளைஞர்கள் ரசிகர்கள் ஓட்டு, அதுதான் அந்த கட்சியோட அடையாளம். ஆனா இன்னைக்கு வேற கட்சிகள் சாயல் அது மேல நிறைய படிஞ்சிச்சு, கணக்கில்லாம படிஞ்சிச்சு. அப்போ ஒரு கலப்பட கட்சி மாதிரி அது மாறுது. அப்போ அந்த அதிருப்தியாளர்கள் இன்னொரு 6 மாசத்துலயோ 1 வருஷத்துலயோ 2 வருஷத்துலயோ அந்த இளைஞர்களோ ரசிகர்களோ அதிருப்தியாளர்கள் வருவாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு வடிகாலாக அண்ணாமலை இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது பெரிய நீரோட இல்ல, வடிகால் தான் அது. ஆமா, அந்த வடிகால் நாளைக்கு வாய்க்காலா மாறலாம், ஆறா மாறலாம், கடலா மாறலாம். ஆனா ஒரு வடிகால் கண்ணுக்கு தெரியுதுன்னு போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தக்கூடிய இடத்துல அண்ணாமலை இருக்கிறார். வடிகால் வந்து எப்ப வாய்க்காலா மாறினா பெரிய வெள்ளம் வந்தா வாய்க்காலா மாறி இருக்கு. வடிகால் தானே. நீங்க என்ன சூழல் தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் வடிகாலா நினைச்சதுதான் இன்னைக்கு வெள்ளமா இருக்குது. அப்ப நீங்க வந்து திரு அண்ணாமலை அவர்களை விஜயோடு தான் அன்பிரடிக்டபிள் ஹார்ஸா தான் இல்ல, அந்த ஓட்டு தான் எடுக்க முடியும். ஏன்னா திமுக வந்து சேச்சுரேட்டட் சார். ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு, ஒரு மிகப்பெரிய வசீகரம் வந்த பிறகு போன பிறகு இருக்கிற ஓட்டுகள். அப்ப அந்த ஓட்டுகளை நீங்க டச் பண்ண முடியாது. இன்னொன்னு சொன்னீங்க, நீங்க ஒரு அருமையா சொன்னீங்க, யாரை எதிர்க்கிறீங்க. ஐயா கூட சொன்னாரு, என்ன சொல்லிட்டு திங்ஸ் கேனாட் பி மேட்னு சொன்னாரு. அப்போ நான் என்ன சொல்றேன், அரசியல் இலக்கணமே என்ன தெரியுமா விஜயன்? அரசியல்ல எதிரியோடு போராடு, இல்லை என்றால் எதிரியை கண்டுபிடித்து போராடு, அப்படியே இல்லையா எதிரியை உருவாக்கி போராடு. நல்ல பிரபலமான வாசகம். 4.25 வருஷம் இருக்கு. நான் தான் உங்களுக்கு குறிப்பா 2029 ரிசல்ட் ரொம்ப முக்கியம். 29ல அண்ணாமலையை கண்டெயின் பண்ணதுக்கே திமுக அண்ணா திமுக சேர வேண்டிய நிலைமை இருக்கு. அப்படி ஒன்னு அணிச்சேர்க்கை நடக்குதா என்னன்னு தெரியல. அப்படி நடந்தால் கூட திரும்பவும் அது தாவேகா அணி, இன்னொரு புறம் திமுக சேர்ந்தா தாவேகா ஒரு வலிமையான அமைப்புங்கிற ஒரு தோற்றம் வரும். அது அப்படி ஒரு நிலை வருமா இல்லைங்க நமக்கு தெரியாது. ஆனா இப்ப 4.5 வருஷம் அவர் சொன்னார் எதிரியோட போராடி எதிரியை கண்டுபிடிச்சு போற. 4.5 வருஷமா ஆக போகுது எதிரி யாருன்னு கண்டுபிடிக்க. ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போதே தத்துவம் தலைமை யார் எதிரின்னு தெரியணும்ல. 4.5 வருஷமா அவர் போராடிட்டே இருப்பாரா? யார் எதிரி என்று கண்டுபிடிக்கிறீங்கன்னா நான் பண்ணுவேன் சொல்லிக்கிட்டே இருப்பாரா? அதுவே முதல்ல வந்து ஒரு அடிப்படையில ஒரு தப்பான விஷயமா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ மக்களவை தேர்தல் வரப்போகுது. பாஜக வெர்சஸ் தமிழ்நாடுங்கிற கான்செப்ட் இருக்கு. அதை ஒண்ணுமே இல்லாம விஜய் கட்சி இருக்கு. இப்போ நீங்க வந்து இதுல இந்த மக்களவை தேர்தலில் அவங்க வீதி லீடர்ஸ்ல உள்ள இளைஞர்கள் யாருக்கு ஓட்டு போட சொல்லுவீங்க? விஜய் நல்லவர், விஜய்க்கே ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவீங்களா?
அவங்கள வந்து கடைசி So, அப்ப நேரத்துல நீங்க சொல்றது க்ளூலெஸ்ஸா தான் இருக்கிறாருன்றீங்களா? ஆமா, இப்ப நீங்க இவ்வளவு பெரிய கூட்டம் பொள்ளாச்சி அடுத்து திருச்செந்தூர் நடத்த போறீங்க. Okay. ஆனா உங்க எதிரி இப்ப நீங்க பாஜகவை எதிர்க்கிறீங்களா இல்லையான்னு தெரியும் 2029 பேசலாம். ஒரு தெரியணும்ல. பிரேக் எடுத்துட்டு யாரை ஃபிக்ஸ் பண்ண போறாரு அப்படின்றத நம்ம பேசுவோம். நிறைவு சுற்று எல்லாம் சுருக்கமா சம பண்ணலாம். திரு கண்ணன் சார், இப்போ க்ளூலெஸ்ஸா தான் இருக்கு, இனி என்ன செய்ய போறாரு அப்படின்னு. எப்படி பொசிஷன் பண்ணா அவருக்கு பலன் கிடைக்கும்? இல்ல, அவர் எல்லாரை எதிர்த்தும் தன்னுடைய அரசியலை நடத்துவார். தமிழகத்தினுடைய தீமைகள்னு நம்ம நினைக்கிற அத்தனையும் எதிர்த்து அவர் போர் செய்வார். அதற்கு ஆதரவு தளம் ஒன்றை உருவாக்குவார். காலம் தான் அவருக்கு பக்கம் காலம் இருக்கு, வயது இருக்கு, ஆற்றல் இருக்கு, பார்க்கணும். இவா இப்போ வளர்ச்சி தமிழக நலன் சார்ந்து பேசுறேன்றது ஒண்ணு, கொள்கை சார்ந்த அரசியல், இதுவரைக்கும் கொள்கை சார்ந்த அரசியல்னு ஒண்ணு, ஏடிஎம்கே அதுக்குள்ளேயே கொஞ்சம் நீக்கு போக்கெல்லாம் இருந்தாங்க. இவர் எந்த இடத்த பிடிக்க போறாரு அப்படின்னு? நாங்க வளர்ச்சி, தமிழக வளர்ச்சி, அதை மட்டுமே அதை தான் பேசுவாங்க. அன்புமணி சொன்னார் பாத்தீங்களா, இந்த ஊழல் ஒழிப்பு, மது ஒழிப்பு, போதை ஒழிப்பு, இந்த மாதிரி யாருக்கும் எதுக்கும் புலப்படாத, புரிபடாத, என்னைக்குமே தீர்க்க முடியாத பொதுவான பிரச்சனைகளை அப்படியே பேசிட்டு அப்படியே போயிடுறது. இந்த அரசியல தான் இவங்க பேசுவாங்களே ஒழிய இதுதான் சமூக நீதி, மொழி உணர்வு, மாநில சுயாட்சி, ஆளுநர் எதிர்ப்புன்னு இதுகாரும் திமுக எடுத்த எந்த ஆரோக்கியமான முற்போக்கான அம்சங்களையும் இவங்க எடுத்து பேசவே மாட்டாங்க. இவங்க உருவாக்குறது கவர்ச்சி, பிம்பம், வளர்ச்சி. ரவீந்திரன் துரைசாமி, எங்க அவரோட கணக்குல யாரை குறி வச்சு, வாக்கு வங்கியை குறி வச்சு காயினார்த்ததான் நீங்க நினைக்கிறீங்க? அண்ணாமலை ஈர்ப்பு சக்தி உள்ள ஒரு தலைவர், இருக்க தலைவர்கள்ல இளைஞர். அவருடைய there are so many ifs and buts. அவருடைய கிளியர் கட் இது வந்து மக்களவை தேர்தலுக்கு பிறகுதான் தெரியும். நான் மீண்டும் சொல்றேன், மல்டிபிள் ஃபேக்டர்ஸ்ல டிஎம்கேயும் ஏடிஎம்கேயும் இணைஞ்சி மக்களவை சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் அவங்களுக்கு இருக்குது. அண்ணாமலையோட 2031 வருகை அந்த நிர்பந்தத்தை மேலும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அதிகரிக்க செய்து. இல்லை, மிகப்பெரிய கேள்வி எப்படின்னா, வரப்போகிறது வந்து நாடாளுமன்ற தேர்தல் இனிமேல். அப்போ அந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் டெல்லியை நோக்கித்தான் உங்கள் விமர்சனமோ ஆதரவோ இருக்கணும். ஒன்று ஆதரவு இருக்கணும், இல்லை விமர்சனம் இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து காங்கிரஸை ராகுல் காந்தி ஆதரிக்க போறீங்களா, மோடி ஆதரிக்க போறீங்களா? இல்லை தமிழ்நாட்டு நலனுக்கான கொள்கைகளில் இப்போ அடுத்தது வெள்ளப்பெருக்கு வரும், அன்னைக்கு நிவாரண பிரச்சனை வரும், அதற்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? விவசாயிகளுக்கு நஷ்டஈடு என்ன பதில் சொல்ல போறீங்க? நீட்டு தேர்வு என்ன பதில் சொல்ல போறீங்க? மும்மொழி கொள்கையில என்ன பதில் சொல்ல போறீங்க? புதிய கல்விக் கொள்கையில என்ன பதில் சொல்ல போறீங்க? இப்படியே எஃப்சிஆர்ல என்ன சொல்ல போறீங்க? இதெல்லாம் நிறைய நீங்க பேச வேண்டியது இருக்கும். அப்படி இல்லைன்னா பிஜேபி சாயல் தான் உங்க மேல படியப்படும். அந்த தேர்தலும் சட்டமன்ற தேர்தலையும் அது எதிரொலிக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம். விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துல இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது.